ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எங்கள் கொழுந்தனார் வீடுங்க. புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் பஜனை. எங்கள் கொழுந்தனார் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து மலைக்கு போகிறதுக்கு நம்ம வீட்டில் பஜனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வீட்டில் பஜனை வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமுங்க. வீடு வந்து கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. கேரளாவோட அந்த மாடலில் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பூஜைக்கு பஜனைக்கு தேவையானது எல்லாமே வந்து எங்கள் மாமா ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதாங்க அந்த சாமி சிலை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போகிறது என் பையன். இது பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுங்க, ஓப்பன் கிச்சனு. வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இது அவுட் சைடுங்க. வெளியில் வந்தோடனையும் ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது அப்படியே பேக்கில் போகிறது. இப்போ பஜனைக்கு தேவையான அந்த பேக் சைடு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜு, சாமிக்கு வைக்கிறது, அப்புறம் மேட்டு. இது பேக்ரவுண்டுங்க பின்னாடி. இந்த பக்கம் தான் வந்து உள்ளே வரணும் வீடு. ஒரு காட்டு வழித்தடம் அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து எல்லாம் உள்ளே வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ தான் என்னோடய பொண்ணுங்க. எங்கள் 3 குடும்பத்துக்கும் இவ தான் ஒரே ஒரு பொண்ணு. எங்கள் வீட்டு மகாலட்சுமி. இப்படி இருக்க பாப்பா. ரொம்ப சமத்து, ரொம்ப சைலண்ட்டான கேரக்டரு. இவ தான் இன்னைக்கு மலைக்கு போகிறா, கன்னிசாமி. அதனால் இந்த பூஜையை ஸ்பெஷலாக இந்த வீட்டில் வைக்கணும். அது என் பையன். இன்னொன்று அடுத்து வந்து நம்ம சீட்டு நடந்துச்சுங்க. சீட்டு வேலையும் முடிச்சுட்டு இடையில எங்கேயும் வந்தங்காட்டி என்னால் பஜனையில் கலந்துக்க முடியல. சீட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பஜனைக்கு போனோம். பஜனைக்கு எல்லாருமே வந்து சாமிங்க எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் போகிறாங்க அவங்க எல்லாமே வந்து பாட்டு பாடி சாமியை தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். பஜனை முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பேக் சைடு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. கூட்டம் பாருங்கள், இவங்க எல்லாமே எங்களோட ரிலேஷனு. புது வீடு கட்டி ஃபஸ்ட்டு பஜனை பண்ணினது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது. பஜனை முடிச்சோடனே சாப்பிட்ருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைஃப் இப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஃபார் த வீடியோ.